ஓ சொல்றியா மாமா ஓ சொல்றியா மாமா. இப்போ இந்த சாங் தான் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் இருக்குது, புஷ்பா படத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு பெண் அவள் வந்து ஹைட்டாக இருந்தாலோ இல்லை குள்ளமாக இருந்தாலோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருந்தாலோ பிளாக்காக இருந்தாலோ இல்லைனா ட்ரெஸ் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருந்தாலோ அது என்ன மாதிரி இருந்தாலும் சரி, அவங்க ஒல்லியாக இருந்தாலோ இல்லை ஜப்பியாக இருந்தாலோ எப்படி இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளை புத்தி வந்து கெட்ட புத்தி, அவங்க வந்து பார்க்க தான் செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஊன் சொல்றியா இல்லை ஊஹூன்னு சொல்றியா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. கிளைமேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படி நாங்கள் ஊன்னு சொல்லுவோம் ஊன் தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மேல் வயசுலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளமாக இருக்குது. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஆண்கள் சங்கம் வந்து முக்கியமாக முதல் தடவை ஆண்கள் சங்கம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து புதிதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி ஏகப்பட்ட பாடல்கள் பெண்களை டிபெண்ட் பண்ணி வந்திருக்கு. எப்படி ஆண்களை பற்றி பேசுகிறோம் அதே மாதிரி பெண்களை பற்றி நிறைய வகையான பாடல்கள் வந்திருக்கு. பட் எல்லாத்துலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்கும், என்ன அப்படின்னா எல்லாரையும் நாங்கள் மென்ஷன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த படத்தில் அப்படி எல்லாருமே மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லாமல் விட்டது ஒரு மிகப்பெரிய வருத்தம் அளிக்குது. அண்ட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யதார்த்தத்தில் ஒரு சிலர்கிட்ட கேட்கும்போது டேர் டு டாக் மாதிரி யதார்த்தம் தான் சொல்லியிருக்காங்க, இருந்தாலும் எல்லாரையும் சொல்லலன்னு சொல்லியிருக்காங்க.